ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 4 மீட்டர் பிலோ சப் காம்பேக்ட் சிடான் செக்மெண்ட் கார்களில் ஹோண்டாவுடைய அமேஸ்ங்கிறது ஒரு நல்ல செல்லிங் பாயிண்ட் கொடுத்துட்டு கூடிய ஒரு காராக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹோண்டா அமேஸ் காரில் எந்த வேரியண்ட் அதிகமான எண்ணிக்கையில் விற்கக்கூடிய ஒரு வேரியண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஹோண்டாவுடைய எஸ்ங்கிற வேரியண்ட். ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஒரு செல்லிங் பாயிண்ட் கொடுத்துட்டு கூடிய இந்த எஸ் வேரியண்ட் என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது, அதோட டைமென்ஷன் என்ன, இன்ஜின் என்ன மைலேஜ் கொடுக்குது, அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி ஆஸ்பெக்ட் என்ன, இப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த ஹோண்டா அமேஸோட எஸ் வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பார்க்கும்போது இந்த எஸ் வேரியண்ட் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே பெட்ரோல் டீசல் ரெண்டுலேயுமே கிடைக்குது. பிரைஸ் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கும்போது இதனுடைய காஸ்ட்டுங்கிறது 6,88,000 ரூபாய். அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு போகும்போது 7,78,000 ரூபாய். இந்த டீசல் எஸ் வேரியண்ட் எடுக்கும்போது அதனுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்கிறது 8,18,000. அதே டீசலுடைய ஆட்டோமேட்டிக் எஸ் வேரியண்ட் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய காஸ்ட்டுங்கிறது 8,98,000. அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஹோண்டா அமேஸ் எஸ் வேரியண்ட் காருடைய டைமென்ஷன் என்னவா இருக்குங்கிறது. இந்த காருடைய லெந்தை பார்க்கும்போது இது 3995 மில்லிமீட்டர், விட்த் 1695 மில்லிமீட்டர், ஹைட் 1501 மில்லிமீட்டர். ஸோ இன்டீரியர் ஸ்பேசிங்கை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஃப்ரண்ட் ரோ வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டான ஒரு கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பேசிங்காக இருக்கும். இதோட நீ ரூமாக இருக்கட்டும், இல்லை ஹெட் ரூமாக இருக்கட்டும், இல்லை ஷோல்டர் ஸ்பேஸாக இருக்கட்டும், டை சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்பேசிங் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிளாக தான் இந்த ஹோண்டா அமேஸோட ஃப்ரண்ட் ரோ இருக்குது. செகண்ட் ரோ எடுக்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு லாங் ஜேர்னிக்கும் எந்த ஒரு ஹசலும் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்பவே தாராளமான ஒரு ஸ்பேஸை தான் இந்த செகண்ட் ரோலையும் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பார்க்கும்போது இது 170 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே வீல் பேஸை பார்த்தீங்கன்னா 2470 மில்லிமீட்டர் வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோண்டா அமேஸ் எஸ் வேரியண்ட் கார் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ்ங்கிறது 420 லிட்டர். ஸோ எந்த ஒரு லாங் ஜேர்னிக்குமே ஒரு தேவையான அளவுக்கு லக்கேஜ் நீங்கள் கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கான பூட் ஸ்பேஸ் இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 35 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஹோண்டா அமேஸ் எஸ் வேரியண்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் உங்களுக்கு ஐவிடெக் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, டீசலில் ஐடிடெக் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது என்ன பவர் டார்க் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பெட்ரோல் வெஹிக்கிளுடைய பவரை பார்க்கும்போது 88.76 பிஹெச்பி பவர், அது டீசல் கார் எடுக்கிறீங்கன்னா 98.63 பிஹெச்பி பவர். டார்க்கை பார்க்கும்போது பெட்ரோல் உங்களுக்கு 110 நியூட்டன் டார்க் கொடுக்குது, அது டீசல் வாங்கும்போது 200 நியூட்டன் டார்க் கொடுக்குது. டிரான்ஸ்மிஷனை பார்க்கும்போது உங்களுக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டுலேயுமே மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மைலேஜ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் உங்களுக்கு 18.6 கிலோமீட்டர் பெர் லிட்டர் கொடுக்குது, அது டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 24.7 கிலோமீட்டர் பெர் லிட்டர். நீங்கள் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் அமேஸ் எஸ் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய பெட்ரோல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மைலேஜ் 18.3 கிலோமீட்டர் பெர் லிட்டர். அதே நீங்க டீசல் எடுக்கும்போது 21 கிலோமீட்டர் பெர் லிட்டர். இப்போ நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த வெஹிக்கிள் என்னென்ன கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்துருக்காங்க. ரிமோட்ல நீங்க ஃபியூலோட லிட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். லோ ஃபியூல் வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. அக்சசரி பவர் அவுட்லெட் பொறுத்த வரைக்கும் முன்னால மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பின்னால் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு அக்சசரி பவர் அவுட்லெட் கிடையாது. பூட்ல உங்களுக்கு ஒரு அழகான லைட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது இன்னைக்கு காலகட்டத்துக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம், அதை கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர் 2 ஷீல்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்கம் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க ஒரு புத்தகம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதுக்கு ஏதுவான ஒரு ரியர் ரீடிங் லேம்பும் கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்க சீட்டுக்கு ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட் ரெஸ்ட்டை உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செகண்ட் ரோ சீட்டில் வந்து சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு லாங் ஜர்னி டிராவல் பண்ணும்போது ஒரு பின்பக்க சீட்டுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோ விஷயத்தையுமே ரொம்பவே அழகாக இந்த ஹோண்டா அமேஸ் காரில் கொடுத்துருக்குது. கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இனி கப் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாலையும் பின்னாலையும் இருக்கு. இனி மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்கத்தில் பார்க்கிங் சென்சர் இருக்கு. பாட்டில் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாலையும் பின்னாலையும் பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, அது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயம். இனி ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டியரிங் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங்கா கொடுத்திருக்கிறது கண்டிப்பா டிரைவிங்க்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய கீலெஸ் என்ட்ரி இந்த வெஹிக்கிள்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து ரொம்ப மிக முக்கியமாக இந்த வெஹிக்கிள் இன்டீரியரில் என்னென்ன அடிஷனலாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்லேயே மல்டி ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயம். இந்த வேரியண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு சீட்டுமே உங்களுக்கு லெதரில் கிடையாது, ஃபேப்ரிக் அப்போல்சரியாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த அப்போல்சரி யூசேஜுக்கும் சரி பார்வைக்கும் சரி ரொம்பவே நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. க்ளவ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதே நேரத்தில் கூல்டு க்ளவ் கம்பார்ட்மெண்ட் கிடையாது, நார்மலான ஒரு க்ளவ் கம்பார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கிளாக் இருக்கு, டிஜிட்டல் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டினுடைய ஹைட்டை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டிரைவருக்கு ரொம்ப ஏதுவான ஒரு சீட்டிங்காக தான் அந்த சீட்டை கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டை பார்க்கும்போது டிவல் டோன் கலர்ல டேஷ்போர்ட் கொடுத்திருக்கிறது ஒரு பிரீமியம் லுக்கை இந்த ஹோண்டா அமேஸ் எஸ் வேரியண்ட்டுக்கு எடுத்து கொடுக்குது. இந்த எக்ஸ்டர்னலை பார்க்கும்போது ஹெட்லைட்ஸ் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஆனால் ஹாலஜன் ஹெட்லைட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. எல்இடியில் ஹெட்லைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. இனி ஓஆர் சைட் மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவர்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கலி ஃபோல்டடா அந்த சைட் மிரர்ஸை கொடுத்திருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கிடையாது, வீல் கவர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் டிசைன் ஆஸ்பெக்டோட பார்த்தீங்கன்னா அந்த வீல் கவர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு. இனி சைட் மிரர்ஸில் டேன் இண்டிகேட்டர்ஸை இன்டெகிரேட் பண்ணி கொடுத்திருக்கிறது இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக்கை வந்து எடுத்து கொடுக்குது. இன்டெகிரேட்டட் ஆண்டனா கொடுத்திருக்காங்க.
கொடுத்திருக்காங்க. குரோம் கிரில் பக்காவா அழகாவே கொடுத்திருக்காங்க. ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் இருக்கு. இனி வீல் சைஸ் பொறுத்த வரைக்கும் 14 இன்ச்ல வீல் சைஸ் கொடுத்திருக்காங்க. இனி இந்த காருடைய என்டர்டெயின்மென்ட் கம்யூனிகேஷனை பார்க்கும்போது நீங்க நார்மல் பிரைஸ்ல இருந்து 12000 ரூபாய் அதிகமாக கொடுக்கும்போது உங்களுக்கு 7 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. 4 ஸ்பீக்கர் வருது. இன்டகிரேட்டட் 2D ஆடியோ ஒன்று கொடுத்திருக்காங்க. USB AUX ப்ளூடூத் கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இது ரெண்டுமே கிடையாது. இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கார் எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, அந்த வெஹிக்கிள் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது. இரண்டாவது, அந்த வெஹிக்கிள் உள்ளாடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன. மூணாவது, அந்த வெஹிக்கிளுடைய வெளி தோற்றம் என்ன. ஆனால் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் எதுவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஹிக்கிள் எடுக்கும்போது சேஃப்டி ஆஸ்பெக்ட் தான் நம்ம முதன்மையாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கணும். ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த ஹோண்டா அமேஸ் எஸ் வேரியன்ட் எடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் இருக்கு. பவர் டோர் லாக்ஸ் கொடுத்திருக்காங்க. சைல்ட் சேஃப்டி லாக் இருக்கு. ஆன்டி தெஃப்ட் அலாரமும் கொடுத்திருக்காங்க. டியூவல் ஏர்பேக் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஏர்பேக் கிடையாது. அதாவது டிரைவர் கோ டிரைவர் 2 பேருக்கு வந்து ஏர்பேக் கொடுத்திருக்காங்க. ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் இருக்கு. எல்இடியில் உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் கிடையாது. இனி பின்பக்கத்தில் சீட் பெல்ட் கொடுத்திருக்காங்க. அந்த சீட் பெல்ட்டுக்கு வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. டோர் அஜார் வார்னிங் இருக்கு. அதை நீங்க டோரை வந்து ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணலன்னா அதுக்குண்டான இன்டிமேஷன் உங்களுக்கு எம்ஐடியில் வந்துடும். ஸோ டோர் அஜார் வார்னிங் கொடுத்திருக்காங்க. இனி சைட் அண்ட் ஃப்ரண்ட் இம்பாக்ட் பீம் கொடுத்திருக்காங்க. இன்ஜின் இம்மொபலைசருங்கிற மிக முக்கியமான ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது உங்க வண்டியோட கீழே இருக்கக்கூடிய கோடும் இன்ஜின் கோடு மேட்ச் ஆச்சுனா மட்டும் தான் நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது ரொம்பவே தேவைப்பட்ட ஒரு ஆஸ்பெக்ட்டும் கூட அதை கொடுத்திருக்காங்க. கிராஷ் சென்சார் இருக்கு. வண்டியினுடைய ஃபியூல் டேங்கை இந்த வண்டியோட சென்டரில் மவுண்ட் பண்ணியிருக்குது. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்ஜின் செக் வார்னிங் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்பீட் அலர்ட் இருக்கு. ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் இருக்கு. நீங்க மேனுவலா வண்டியை லாக் பண்ணுறதுக்கு மறந்தாலும் கூட ஒரு 20 km ஸ்பீடில் உங்க வண்டி ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லா டோருமே லாக் ஆயிரும். அதான் ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக். ஐசோஃபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் சென்டர் சீட் பெல்ட் கொடுத்திருக்காங்க. இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக்கும் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த எஸ் வேரியன்ட் காரை நீங்கள் எடுக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சப் காம்பேக்ட் சிடான் செக்மெண்ட் கார்களில் ஒரு நல்ல கார் தான் இந்த ஹோண்டா அமேஸ் கார். அதில் இந்த எஸ் வேரியன்ட் காரில் ஒரு தேவைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உட்பூத்தி கொடுத்த ஒரு காரை தான் இந்த ஹோண்டா அமேஸோட எஸ் வேரியன்ட் கார் இருக்கு. ஸோ இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக்கை பார்க்கும்போது இதனோட பேனட் வந்து கொஞ்சம் ரைஸ்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய பேனட்டாக இருக்கும். அதில் ரன் ஆகக்கூடிய மசில் பவர் லைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆப்டா ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே இதனோட கிரில்ல வந்து உங்களுக்கு அழகான ஒரு குரோம் பிளேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே ஒரு போல்டான ஒரு லுக் இந்த வெஹிக்கிள் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு லுக்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிலுக்கு 2 பக்கத்துலையுமே இதோட ஹெட்லைட்ஸாக இருக்கட்டும், அதனுடைய ஹவுசிங்காக இருக்கட்டும், டான் இண்டிகேட்டர்ஸை இன்டகிரேட் பண்ணிக்கிற விதமா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இந்த கிரில்லுக்கு கீழே ஏர் டேம், அந்த ஏர் டேமுக்கு 2 சைடுமே ஃபோக் லாம்ப்ஸுடைய ஸ்லாட்டை கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு கிளீனான ஜாப் பண்ண ஒரு வெஹிக்கிளா இந்த வெஹிக்கிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ரண்ட் லிப்பிங் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. சைட் ப்ரொஃபைலை பார்க்கும்போது வீல் ஆர்ச்சஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இந்த வெஹிக்கிளுக்கு ரொம்பவே அழகான ஒரு சிடான் லுக் எடுத்து கொடுக்கக்கூடிய இடமே இந்த வீல் ஆர்ச்சஸ் தான். அது இந்த ரன் ஆகக்கூடிய கேரக்டர் லைன்ஸ் முன்னால இருந்து பின்னால் வரைக்கும் ரொம்ப அழகா ரன் ஆகுது. இந்த வெண்டனுடைய சில்லில் ரன் ஆகக்கூடிய கேரக்டர் லைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இனி பின்பக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிரேக் லாம்ப்ஸா இருக்கட்டும், நம்பர் பிளேட் ஹவுசிங் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை பம்பராக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு ரொம்பவே அழகாக பெர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கிளியர் கட்டான ஒரு டிசைன் ஆஸ்பெக்டோட இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் லுக் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு. இன்டீரியர் டியூவல் டோன் டேஷ்போர்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிரீமியம் லுக் ஆட்டோமேட்டிக்காக இந்த வெஹிக்கிள் இருக்கு. இனி மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இருக்கு. ஏர் கண்டிஷன் வித் ஹீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்க சீட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஆம்ரெஸ்ட் இருக்கு. ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இனி சீட் பெல்ட் பின்னாலையும் கொடுத்துருக்காங்க, முன்னாலையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சீட் பெல்ட்டுக்கு உண்டான வார்னிங்கும் இந்த வெஹிக்கிள் வருது. சேஃப்டி ஆஸ்பெக்டாக பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு நல்ல சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் இந்த வெஹிக்கிள் இருக்கு. நீங்க இன்ஜினை வச்சு பார்க்கும்போது பெட்ரோல் எடுக்கிறீங்கன்னா அதோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டெலிவரி பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 18.6 km/லிட்டர். அது டீசல் எடுக்கும்போது 24.1 km/லிட்டர். அது நீங்க ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு போறீங்க, பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது 18.3 km/லிட்டர். அது டீசலுடைய ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது 21 km/லிட்டர். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு. நீங்க ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் எடுக்கிறீங்கன்னா இதுல கிடைக்கக்கூடிய சிஸ்டம்ங்கிறது CVT டெக்னாலஜி, அதாவது கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்டோமேட்டிக் காரும் கண்டிப்பாக டிரைவிங் எந்தூசியாசம் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு காராக இருக்கும். அது மிக முக்கியமான காரணம், எந்த ஒரு டிரைவிங் லேகும் இல்லாமல் நீங்கள் வண்டியை ஓட்ட முடியும். நார்மலாக இருக்கக்கூடிய AMD டெக்னாலஜி விடையும் இந்த CVT டெக்னாலஜி கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியும் கூட. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் வேணும்னு விரும்பக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நம்ம இன்னைக்கு சப் காம்பேக்ட் சிடான் செக்மெண்ட் இருக்கக்கூடிய கார்களில் ஒரு நல்ல ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இந்த அமேஸ் கார் இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ். அது மட்டும் இல்லை இந்த வெஹிக்கிளுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்டிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கலாம், இன் முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்டிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கலாம். நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் இந்த வெஹிக்கிள் இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னொரு ரிவ்யூ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ. इंडिया मना रहा है बिग जश्न 1 लाख से भी ज्यादा बिग मूव्स का, क्योंकि बिग मूव्स के साथ आते हैं बिग स्माइल्स, बिग इनोवेशंस, बिग एश्योरेंस और एक ऐसा सुकून कि आप भी गा उठेंगे। अब आप भी शामिल हो जाइए 1 लाख बिग मूवर्स के जश्न में। होंडा अमेज, द बिग मूव।